அப்படி சமத்துவத்துக்காக ஒலிக்கின்ற குரல்களில் முதன்மையானவராக, வெளிப்படையானவராக, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவராக இந்தியாவினுடைய ஒரு புத்த மதத்தை சார்ந்த தலைமை நீதிபதியாக இன்று பதவியில் இருப்பவர்தான் திரு மாண்புமிகு கவாய் அவர்கள். அவர் மீது ஏவப்பட்ட இந்த தாக்குதல் என்பது சாதாரணமாக ஒரு வழக்கில் ஒரு நீதிபதி மீது அல்லது இந்த நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது மட்டுமே ஏவப்பட்ட தாக்குதலாக இதை பார்க்க முடியாது. இந்த தாக்குதல் என்பது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல். சமத்துவத்தை விரும்புவதற்காக, சமத்துவத்திற்காக போராடுபவர்கள் மீது ஏவப்பட்ட தாக்குதல், தலித் மக்களின் மீது ஏவப்பட்ட தாக்குதல், மத சிறுபான்மையினர்களில் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் மீது ஏவப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதல் என்பது வெறுமையாக கண்டிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இது அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கப்பட வேண்டியது. பாஜக இந்த நாட்டை ஆட்சியில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் பாஜகனுடைய சிந்தனை கூடங்களாக, சிந்தனை திருப்பிகளாக பாஜக என்ற கட்சியையும் மோடி தலைமையிலான இந்த அரசையும் இயக்குவது நமக்கெல்லாம் தெரியும். சங் பரிவாரங்கள், RSS. அவர்கள் இந்த வருடம் RSS இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். RSS இயக்கம் இந்த நாட்டிற்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது என்று நாடாளுமன்றத்திலும் சுதந்திர விழா நிகழ்விலும் இந்த நாட்டின் தலைமை அமைச்சராக இருக்கின்ற மோடி அதை பதிவு செய்கிறார். ஆனால் நம்முடைய இந்த வயதுக்கு எட்டியவரை நாம் நம்முடைய பள்ளி பாடங்களிலே படித்தவரையில் கூட வரலாற்று ரீதியாக RSS சார்ந்தவர்கள் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் எந்த விதத்திலும் அவருடைய பங்களிப்பை கொடுத்தவர்கள் கிடையாது. ஆனால் தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலமாக, 3வது ஆண்டாக, 12வது ஆண்டாக பதவியில் இருக்கின்ற மோடி தலைமையிலான பாஜக என்பது தொடர்ந்து இந்தியாவினுடைய இந்த சுதந்திர வரலாற்றை மாற்றி எழுதுகிற திட்டத்திலே இருக்கிறார்கள். அவருடைய நீண்டகால திட்டம் என்பது, ஒரே திட்டம் என்பது இந்து ராஷ்டிரம் அமைப்பது. அந்த இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு எதிராக இருக்கின்ற ஜனநாயக சக்திகளை, சமத்துவத்திற்கான சக்திகளை அவமானப்படுத்துவது, அவர்களை இந்த சமத்துவ களத்தில் இருந்து வெளியேற்றுவது, அதற்கான தொடர் செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதனுடைய உச்சபட்சம்தான் இன்று தலைமை நீதிபதி மீது, அதாவது இந்தியாவில் எந்த ஒரு விடயமும், எந்த ஒரு கோரிக்கையும், எந்த ஒரு பிரச்சனையும் நீதிமன்றங்களால் மட்டுமே தீர்க்கப்படுகின்ற சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு விடயத்திற்காக, கோரிக்கைக்காக, பிரச்சனைக்காக அரசு அலுவலர்களுக்கு சென்றாலும் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கைகளை கழுவிக்கொள்கிறார்கள். அப்படி இந்தியாவில் நீதிமன்றம் தான் உயர்ந்தது என்ற கட்டமைப்பில் தான் நாம் எல்லாம் நீதிமன்றத்தின் மாண்பை மதித்து வழக்கறிஞர்களாகவும் இருக்கின்றோம், பொதுமக்களாகவும் இருக்கிறோம். அந்த நீதிமன்றத்தின் மீது இந்த தாக்குதலை உண்டாக்கி இருப்பது, அதுவும் தலைமை நீதிபதி மீது இந்த தாக்குதலை ஏற்படுத்தி இருப்பது, இது சாதாரண ஒரு தனி மனிதன் ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞருடைய எண்ணம் மட்டும் கிடையாது. இதிலே சங் பரிவாரங்கள் இந்த வழக்குகள் தொடர்பாக, வழிபாட்டு தலங்கள் தொடர்பான வழக்குகளில் இருக்கின்ற எல்லா முடிச்சுகளும் இதை முழுமையாக விசாரித்தால் வெளிவரும். இதை நாம் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் இப்போது இந்த நிகழ்வு மூலம் கண்டித்தாலும், நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும் இதை கண்டிக்க வேண்டும். இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக நம்முடைய கண்டனத்தை சிதம்பரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும், இன்னொரு சங்கமாக இருக்கிற அட்வொகேட் அசோசியேஷன் சார்பிலும் இதை தீர்மானமாகவும் இயற்றி நாம் இந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். உரையாற்றி